ஓகே, இந்த வீடியோ இன்ஃபினிட் கேர் இது ஒரு யூனிக்கான ஃபீச்சர் இந்த ஸ்கீமில். என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக இந்த ஆட்-ஆன்ஸ் ஓகேவா, இதுக்கப்புறம் எடுக்கிறது எல்லாமே ஆட்-ஆன்ஸ். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பேசிக் ஃபீச்சர்ஸ். நம்ம பேசிக் பிளான் எடுத்துருந்தோம்னா எல்லாத்துக்கும் இது ஈவனாக கிடைக்கும். இன்ஃபினிட் கேர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது ஆட்-ஆன்ஸ் பற்றி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆட்-ஆன்ஸ் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் நம்ம கட்டணும். ஓகே, இந்த இன்ஃபினிட் கேர் ஆடாக நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா பாலிசிஸ் போயிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு டைமில் வந்து நம்மளுக்கு சம்மர்ஸோட 15 lakhs இருக்கும். ஒரு 50 lakhsக்கு நம்மளுக்கு என்ன வந்திருக்கலாம் அப்படின்னா ஒரு கிளைம் வந்திருக்கலாம். அந்த டைமில் இந்த இன்ஃபினிட்டி கேர் எடுத்தீங்கன்னா அந்த 50 lakhs கிளைமையும் செட்டில் பண்ணுறது தான் இன்ஃபினிட்டி கேர். அதில் என்ன ஒன்றுனா, ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி அதை யூஸ் பண்ண முடியாது. உங்கள் என்டையர் லைஃப் அந்த ஹெல்த் பாலிசியில் ஒன் டைம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்ஃபினிட்டி கேரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பவர் பூஸ்டர். இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு 10 lakhs அந்த ஆடன் எடுத்திங்கன்னா இந்த வருஷம் 10 lakhsனால் நெக்ஸ்ட் இயர் வந்து 20 lakhs, அதுக்கு நெக்ஸ்ட் இயர் 30 lakhs, 40 lakhs இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சம்மர்ஷூட் வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து பவர் பூஸ்டர்னு சொல்லுவோம். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜம்ப் ஸ்டார்ட்னால் இப்போ ஆல்ரெடி பிஇடினா ப்ரீ எக்ஸிட்டிங் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். லைக் ஆஸ்துமா, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இது இருக்குது. ஆனால் வெயிட்டிங் பீரியட் பார்த்திங்கன்னா 3 to 4 years கொடுப்பாங்க. இல்லை எனக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸாக நான் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜம்ப் ஸ்டார்ட்டுங்கிற ஒரு ஆட்-ஆன் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் வந்து 30 days குறைஞ்சிடும். 30 daysக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து யாருக்கெல்லாம் ஆல்ரெடி எக்ஸிட்டிங் டிசீஸ் இருக்கோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஆடாக. யாருக்கு ப்ரீ எக்ஸிட்டிங் டிசீஸ் இல்லையோ அவங்க இந்த ஆடாக சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளைம் ப்ராடக்ட்டு. கண்டிப்பாக ஒரு பாலிசி எடுத்திங்கன்னா இந்த கிளைம் ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ நம்ம ஹெல்த் ஹாஸ்பிட்டல் பில்லில் பார்த்திங்கன்னா மெடிசன், அந்த ஐசியூ, டாக்டர் சார்ஜஸ் எல்லாமே வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இந்த கிளைம் ப்ராடக்ட் இருக்குதுன்னா ஒரு க்ளவுஸு, ஒரு காட்டன், பேண்டேஜ் இந்த மாதிரி சின்ன சின்ன கிட்ஸ்லாம் வந்து கவர் பண்ண மாட்டாங்க. அப்போ இதிலே ஒரு 20,000 கிட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன கன்சியூமபிள்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம பைக்கை ரிப்பேர் பண்ணால் கூட கன்சியூமபிள்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயத்தையும் இதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 100% என்ன பண்ணிக்கலாம்னா எல்லாத்தையுமே கிளைம் பண்ணிக்கலாம். ஒரு ₹1 கூட கையிலேருந்து போடணும் அவசியம் வந்து வராது. இது கிளைம் ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதுனால. அதை பற்றின டீட்டெயில்ஸ் இது இருக்கும், ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டொமஸ்டிக் ஏர் ஆம்புலன்ஸ். இந்த ஆட்-ஆனில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஏர் ஆம்புலன்ஸ். இப்போ எமர்ஜென்சியாக ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 1 hour 2 hours நீங்கள் வந்து மூவ் ஆகணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஆம்புலன்ஸ் மூலமாக, ஏர் ஆம்புலன்ஸ், ஹெலிகாப்டர் மூலமாக டக்குன்னு ஷிஃப்ட் ஆகலாம். ஓகே, இந்த இடம் தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டிபெண்ட் அக்காமடேஷன் பெனிஃபிட். இப்போ ஹாஸ்பிட்டலில் இருப்பீங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறனால உங்களை பார்த்துக்கிறதுக்கு வந்து ஒருத்தர் 2 பேராக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வேலையை விட்டுட்டு வந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டு பெர் டே வந்து ₹1000. மேக்ஸிமம் வந்து 10 days வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். 10,000 வரைக்கும் எடுத்துக்கலாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது. அவங்க ரூம் ஸ்டே பண்ணுறது, ஹாஸ்பிட்டல் ரூம் இல்லைன்னா பக்கத்தில் ஒரு லாட்ஜில் ஸ்டே பண்ணுறதுக்கான இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மினிமம் வந்து 3 days வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்கணும். 1 day 2 dayனா உங்களுக்கு அதில் கவர் பண்ண மாட்டாங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் ரூம் மாடிஃபையர் பற்றி பார்ப்போம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆட்-ஆன் வந்து ரூம் மாடிஃபையர். கண்டிப்பாக எல்லா பாலிசிலையும் ரூம் மாடிஃபையர் வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். தேங்க்யூ.